ஒகேனக்கல் ஆற்றில் பரிசல் கவிழ்ந்த விபத்துக்கு பிறகு புதிய கட்டுப்பாடுகளுடன் இன்று முதல் மீண்டும் பரிசல் பயணம் தொடங்கியுள்ளது. இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் அரங்கநாதனிடம் கேட்கலாம். அரங்கநாதன், சொல்லுங்க, ஒரு கோர விபத்திற்கு பிறகு மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு தற்போது பரிசல் பயணம் மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கு. இது குறித்த முதல்கட்ட விவரங்கள். வணக்கம் திவ்யா. தற்போது ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி நடைபெற்ற விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து தற்போது மீண்டும் பரிசல் இயக்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகத்தினரால் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து இன்று பரிசல் இயக்கம் தொடங்கி இருக்கிறது. இந்த 52 நாட்களுக்கு பிறகு 53வது நாளான இன்று இந்த பரிசல் இயக்கம் தொடங்கி இருக்கிறது. இந்த பரிசல் இயக்கத்தில் பல்வேறு புதிய நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது குறிப்பாக உயிர் காக்கும் உடையை கட்டாயமாக அணிய வேண்டும். அதாவது லைஃப் ஜாக்கெட் உயிர் காக்கும் உடையை கட்டாயமாக அணிய வேண்டும். உடைமைகள் மற்றும் கைபேசி, கேமரா ஆகியவற்றை பாதுகாப்பு அறையில் வைத்துவிட்டு தான் உள்ளே பரிசல் பயணத்திற்கு செல்ல வேண்டும். மற்றும் கை குழந்தைகள், வயதானவர்கள் ஆகியோர் பரிசலில் பயணம் செய்ய தடை விதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டுமில்லாது பரிசலோட்டிகளுக்கு எந்தவித தொல்லையும் கொடுக்கக்கூடாது. மேலும் பரிசலில் பயணம் செய்யும் போது கட்டாயமாக மது அருந்தக்கூடாது போன்ற பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இது மட்டும் இல்லாது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இந்த பரிசல் பயணத்தின் போது ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் இரண்டு பயணிகளின் பரிசல்களுக்கு பின்னால் ஒரு பாதுகாப்பு பரிசல், அதாவது பாதுகாப்பு மீட்பு படையினர் பயணம் செய்யக்கூடிய பரிசல் செல்லும். ஏதாவது விபத்து ஏற்படும் நேரத்தில் அந்த மீட்பு பரிசலில் இருப்பவர்கள் உடனடியாக பயணிகளை மீட்பதற்கு உண்டான முயற்சிகளை மேற்கொள்வார்கள். மேலும் ஒரு பரிசலிலும் கட்டாயமாக 4 பேர் மட்டுமே பயணம் செய்ய வேண்டும் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. அதே போல 10 வயதுக்கு உட்பட்டவர்களும் வயதானவர்களும் பரிசல்களில் பயணம் செய்யக்கூடாது என்ற விதிமுறையும் இருக்கிறது. இது மட்டும் இல்லாது இந்த பரிசல் பயணத்தில் ஏதேனும் விபத்துகள் நிகழ்ந்து விடும்பொழுது அவர்களை மீட்பதற்காக ஒரு 15 பேர் கொண்ட நீச்சலில் கை தேர்ந்தவர்கள், மீட்பு பணியில் கை தேர்ந்தவர் ஒரு குழுவை அமைக்கவிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது ராஷ்டிரிய லைஃப் சேவிங் சொசைட்டி என்ற அமைப்பின் மூலம் இந்த மீட்பு பணியாளர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என்று தெரிகிறது. இவர்கள் ஏற்கனவே இந்த பரிசல் ஓட்டிகளுக்கு தொடர்ந்து இந்த மீட்பு பணிகள் எவ்வாறு செய்வது என்பது குறித்த பயிற்சியினையும் முன்பாகவே வழங்கி இருக்கிறார்கள். தற்போது மீண்டும் இந்த பயிற்சி தொடங்கும் போது கட்டாயமாக முழுமையான பாதுகாப்போடு பரிசல்களை இயக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டு மீண்டும் ஒரு விபத்து நடந்துவிடக் கூடாது என்பதில் மாவட்ட நிர்வாகம் முழு கவனத்துடன் தற்போது செயல்பட்டு அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து வருகிறது. திவ்யா, இந்த பரிசல் பயணத்திற்கு புதிய நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இத பரிசல் ஓட்டிகள் எப்படி பாக்குறாங்க? பரிசலோட்டிகளை பொறுத்தவரை கட்டுப்பாடுகளை அவர்கள் பின்பற்றுவதற்கு தயாராகவே இருப்பதாக தெரிகிறது. எப்படியாவது அவர்கள் பரிசல் பயணத்தை மீண்டும் தொடங்கினாலே போதும், எந்த வகையான மாவட்ட நிர்வாகம் விதிக்கும் எந்த வகையான கட்டுப்பாடுகளையும் நாங்கள் மதிக்க தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாது பரிசல் இயக்கக்கூடிய கிட்டத்தட்ட 416 பரிசல் ஓட்டிகள் இருக்கிறார்கள். இந்த 416 பரிசல் ஓட்டிகளும் கட்டாயமாக அவர்கள் பரிசலில் செல்லும் போது மாவட்ட நிர்வாகத்தால் கொடுக்கப்படும் அடையாள அட்டையை கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. திவ்யா, அரங்கநாதன், இந்த புதிய நடைமுறைகள்லாம் நடைமுறைப்படுத்தப்படுதா? அந்த புதிய விதிமுறைகளை நடைமுறைப்படுத்துறதா சுற்றுலா பயணிகள் சொல்றாங்களா? இப்போதைக்கு இந்த புதிய நடைமுறைகள் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றுதான் தொடங்கி இருக்கிறது. தொடங்கும் நேரத்தில் கட்டாயமாக இந்த பாதுகாப்பு உடை அணியப்படுகிறது. மேலும் டிக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டு 4 பேர் மட்டுமே தற்போது இந்த கட்டணங்களை கட்டிவிட்டு 4 பேர் மட்டுமே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவை தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுவாக எல்லா தரப்பு சுற்றுலா பயணிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஒவ்வொரு பயணியின் பாதுகாப்பான பயணத்தை மாவட்ட நிர்வாகம் பரிசலில் செல்லும் போது உறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் அனைத்து சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. திவ்யா, அரங்கநாதன், இந்த பரிசல் பயணத்தின் போது ஒரு படகிற்கு 4 பேர் பயணம் செய்யலாம்னு சொல்லியிருக்கீங்க. அவர்களுக்கான இந்த லைஃப் ஜாக்கெட் அதுல எத்தனை இருக்கும்?
கட்டாயமாக ஒவ்வொரு படகிலும் 4 அந்த பரிசல் ஓட்டியோடு சேர்ந்த 5 லைஃப் ஜாக்கெட் உயிர்காக்கும் உடை வைக்கப்பட்டிருக்கும். அனைவரும் அணிந்து கொண்டுதான் படகை இயக்க வேண்டும். பரிசல் ஓட்டியும் கூட லைஃப் ஜாக்கெட் அணிந்துதான் பரிசலை இயக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அதில் எந்தவித சமரசமும் செய்து கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயாராக இல்லை என்ற கருத்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவையான லைஃப் ஜாக்கெட் கிட்டத்தட்ட ஒகேனக்கல்லில் மொத்தமாக 2800க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு உடைகள் லைஃப் ஜாக்கெட்ஸ் இருப்பு இருப்பதாக முன்பாகவே மாவட்ட ஆட்சியர் விவேகானந்தன் தெரிவித்திருந்தார். அந்த லைஃப் ஜாக்கெட்ஸ் அனைத்துமே தேவையான அளவிற்கு தற்போது இருப்பு இருப்பதாகவே தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திவ்யா, அரங்கநாதன், நீண்ட இடைவெளிக்கு பிறகு தற்போது பரிசல் பயணம் மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில அங்க வர சுற்றுலா பயணிகளோட கோரிக்கை என்னவா இருக்கு? ஆமாம் திவ்யா, கண்டிப்பாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி இந்த நடந்த கோர விபத்தை தொடர்ந்து தற்போது 52 நாட்கள் முடிவடைந்த நிலையில் இன்று 53ஆம் நாளான இன்று பரிசல் பயணம் மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கிறது. இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை பொறுத்தவரை எங்களுக்கு எந்த வகையான கட்டுப்பாடுகள் விதித்தாலும் அதை நாங்கள் பின்பற்ற தயாராக இருக்கிறோம். ஆனால் பாதுகாப்பான அதே நேரத்தில் இந்த சுற்றுலாவை நாங்கள் மகிழ்ச்சியோடு அனுபவிப்பதற்கு பாதுகாப்பான பயணத்தை மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்து கொடுத்தால் போதும். எந்த வகையான கண்டிப்பான நிபந்தனைகளையும் நாங்கள் ஏற்க தயாராக இருக்கிறோம் என்ற கருத்தை சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கிறார்.